Hi friends, welcome back to Mama's Grandma. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறீங்க. ஏன்னா ஃபுல் டே வந்துட்டு நம்ம டூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து நாங்க ஒரு நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி இங்க வந்துட்டோம். ஏன்னா அங்க வாஷிங் மிஷின் ரிப்பேர், இன்னும் ஆள் வரல. இன்னைக்கு தான் ஆள் வரேன் இருக்காங்க, வந்தாதான் நம்ம அங்க போக முடியும். ஏன்னா நிறைய துணி ஆயிடுச்சு, அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இங்க தேவைங்கிற துணியை மட்டும் எடுத்துட்டு வந்து இங்க துவைச்சு காய போட்டு அதுக்கப்புறம் திருப்பி அங்க போயிடலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே ஃபுல்லா என்ன பண்ண போறோம், என்ன சமைக்க போறோம் அப்படிங்கறது எல்லாமே தான் இந்த வீடியோக்குள்ள வரப்போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் சமையல் வீடியோ பார்த்து உங்களுக்கு பல வாரங்கள் ஆயிருக்கும். ஏன்னா பல வாரமா ஊர் சுத்தின்னு இருந்தோம் நாங்க. என் கையால சாப்பிட்டு இவங்களுக்கும் 2-3 நாள் ஆச்சு. வந்து இது ஜுரம் வர மாதிரி ஆயிடுச்சு. 2 நாள் நல்லா மாத்திரை போட்டு நான் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி ஜுரம் வரதுக்கு முன்னாடி நம்ம சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுரத்தை முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிட்டோம். அதனால நல்லா ரெஸ்ட் எடுத்து இங்க வந்துட்டோம். இன்னைக்கு வந்து நீங்களும் வந்து இவங்களுக்கு வந்து எப்படின்னா என் கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, உங்களுக்கு என் கையால சமைக்கிறதே பார்த்து உங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் மீ. நாங்க சாப்பிடுறோம், நீங்க பாக்குறீங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு என்னன்னா கருவாடு இருந்தது. எங்கப்பா கருவாடு செய்ய போறோம். ஒண்ணுமே இல்லாம எப்படிப்பா சாப்பிடுறது? முட்டை வேக வச்சேன். டெய்லி ஒரு வாரமா முட்டையை தான் சாப்பிட்டு இருந்தோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு பக்கெட் துணி நல்லா துவைச்சு போட்டாச்சு. பெட்ஷீட் தலைவாணி எல்லாம் துவைச்சு போட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் நீ வீடு தான் கிளீன் பண்ணணும். வந்தது வந்து குப்பையாவே இருக்குது. நம்ம அக்கா வர சொல்லியிருக்கோம். அந்த அக்காவுக்கு நீங்க வந்து 10 நாள் 15 நாள் ரெஸ்ட் எடுத்தாங்க. ஆமா, ரெஸ்ட் எடுத்தாங்க. ஒரே நாள்ல அத்தனை வேலையும் செய்ய போறாங்க. அத்தனை வேலையும் செய்ய போறாங்க. பாவம் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா ரைஸ் வச்சாச்சு. நம்ம இதுக்கப்புறம் இங்க வந்து என்ன வச்சாச்சு, முட்டையை வேக வச்சிட்டேன். ஒரு சாம்பார், சிம்பிளான ஒரு சாம்பார். அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேல என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதுல இன்னைக்கு கிளீனிங், அப்புறம் வந்து மதியம் வந்து வெளியில போக போறோம். எல்லாமே உங்களுக்கு நிறைய பேர் வந்து 15 நாளா எங்களை பார்க்கல அப்படின்ட்டு 7 ஸ்கிரீன்ல இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, அதனால வந்த உடனே நேத்தே போக வேண்டியது. நேத்து கொஞ்சம் வேலை இருந்ததுனால போல, இன்னைக்கு போகலாம்னு டிசைட் பண்ணிட்டோம். மூணார் மலைப்பூண்டு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. சரி வாங்கிட்டு போய் நம்மளும் காய வச்சு செய்வோம் அப்படின்ட்டு. இது காஞ்சி தானேப்பா இருக்குது. அவங்க ஏரியாவுக்கு தான்ப்பா அப்படி. நம்ம ஏரியாவுக்குலாம் நல்லா காஞ்சி பாரு. நம்ம ஏரியா உள்ள நுழைஞ்சோடனே அது காய ஆரம்பிச்சிச்சு. அதுவே திங்க் பண்ணுவோம், என்னடா இது இவ்வளோ காயிறோம் நம்ம அப்படின்ட்டு. எங்கடா என்ன கூப்பிட்டு வந்துக்கிறீங்க அப்படின்னு புலம்பிருக்கும். என்ன பாரு, முறிச்சா முடியணும் இல்லப்பா. இந்த மாதிரி உள்ள எல்லாம் இன்னும் இதா இருக்கு. எடுத்து போட்டு காய வச்சுனா ஒரே நாள்ல காய வச்சா போதும். நாளைக்கு பூண்டு குழம்பு. என்னப்பா பண்ற நீ? என்ன பண்ற? ட்ரை ஃபிஷ் முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து சொல்லல. இல்லைன்னா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து சொதப்பி விட்டுரும். தெரியுமா? காட்டு ட்ரை ஃபிஷ். சூப்பர். எப்படி? ஆனால் ஸ்மெல் நல்லா இருக்குதாப்பா? ஸ்மெல் நல்லா இருக்கே. இது நான் இதில் தான் எடுத்தேன் முடியும். சினிமாட்டிக் செட் ஆகல. வீடியோன்றாலுங்க ஏகப்பட்ட வேலை இருக்குது. நான் இப்போ இது பார்த்தேன், அர்ஜுன் மூவி ட்ரெய்லர். சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. அர்ஜுன் மூவி போய் பாருங்க எல்லாரும். ஓகே, இன்னும் நானும் பார்க்கல. இதெல்லாம் ஊர்ல இருந்து வந்ததுனால இன்னைக்கு தான் போலான்னு இருக்கோம். சரி ஓகே, ட்ரை ஃபிஷ் செஞ்சு எடுத்துன்னு வா. இன்னைக்கு ஸ்பெஷல் இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் காட்டுறோம். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? சாம்பார், கருவாடு, பெப்பர் சால்ட் போட்ட எக்கு, பாயில்டு எக்கு, அண்ட் தென் சில்லி போட்ட பாயில்டு எக். ஏன்னா அது மௌலிக்கு வச்ச, அதில் நீ வந்துட்ட. அப்புறம் மாம்பழம் வெட்டி வச்சேன். ஜிம் கிளாஸ் சேர்ந்துட்டான் அதனால. ஆமா, இங்க இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் ஹெவி ஒர்க் அவுட்ல இருக்கும். அப்புறம் 10 days லீவ். லீவ்ல இருக்கும். 6 months 6 pack கணக்குள்ள போய் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட பிளேட்டு. சாப்பிடும் போது இந்த மாதிரிலாம் தயவு செய்து காமெடி பண்ணாத, அடைச்சிக்கும். சரியா? நீங்க பார்க்க போறீங்க. சரி ஓகே, சாப்பிடு. மௌலியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க. ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டியா? ஜிம்மு ஓகே. நீ இங்க பாரு எப்படி கச்சா முச்சான்னு போட்டு போயிருக்கேன்னு. கிளம்பலாமா? எஸ், கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது ஒரு என்ன சொல்றது, ஸ்குவாட் செட், ஜென்ஸ் ஸ்குவாட் செட். இது ஒரு ஷார்ட்ஸ், அது இந்த மாதிரி டபுள் லைன் போட்டு தான், அதே மாதிரி இங்கேயும் டபுள் லைன் போட்டு வரும். ஸோ அதுதான் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது 2 செட் எடுத்தேன். இந்த மாதிரி
ஒன்று மூணார்லயே யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வீட்டுக்கு வந்து பிளாஸ்ட் மூவிக்காக நான் இதை யூஸ் பண்ணிருக்கேன். அர்ஜுன் ஃபிலிம் உனக்கு பிடிச்சவர்ல? அர்ஜுன் இஸ் மை ஃபேவரட். அர்ஜுன் தான் எனக்கு பிடிக்கும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாமே. அதனால எப்பயுமே வந்து அர்ஜுன் மூவி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போவேன் நான். இந்த வாட்டி நம்ம மூணார் போனதுனால அது மாதிரி பண்ண முடியல என்னால. ஸோ அதனால இங்க வந்ததும் வராதுமா டக்குன்னு புக் பண்ணி வச்சிட்டேன். பேமா வா வா வந்து தொலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட அவுட்ஃபிட். ஏன்னா நைட்டு நம்ம போறதுனால நம்ம பக்கத்துல 7 ஸ்கிரீன் தான் போறேன். அதனால 7 ஸ்டுடியோவா 7 ஸ்கிரீன் தான் நம்ம போறோம். அதனால இது ஒரு குவாட் செட். நைட்டுக்கு நல்ல லைட் வெயிட்டா இருக்குது. ஆனா குளிர்மான்னு தெரியல. ஆனா சம்மர் டைம்ல போட்டா அது நல்லா இருக்கும். இப்ப நைட்ல இப்ப போயிட்டு ஏசில குளிர்ந்துச்சுன்னா குளிர்தானே எனக்கு தெரியல. அதனால சரி ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போலாம். வேணாம், மத்தியானம் சாப்பிட்டு நல்ல தூக்கம் போட்டேன். நான் தூங்கலப்பா, சும்மா தான் படுத்துன்னு இருந்தேன். பின்ன வேலை செய்யறவங்க வந்திருந்தாங்க, நீ கவனிச்சுன்னு இருப்ப. நான் கீழே உட்காந்து எதுக்கு உனக்கு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ட்டு நான் மேல போயிட்டேன். கூல், சும்மா தான் படுத்துன்னு. நான் கீழே உட்காந்து நான் வீடியோ எடிட் பண்ணின்னு படுத்துன்னு எனக்கு ஒரு கனவு. ஓகேவா, என்ன கனவுனா நீனு நானும் பாப்பா 3 பேரும் எங்கேயோ போறோம். அது எங்க போறோம், ஆக்சுவலி ட்ரெயின்ல போலான்ட்டு போறோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ட்ரெயின்ல போனா இது வரைக்கும் போனதே இல்ல ஜாஸ்தி, அதனால ஒன்னும் தெரியாது. டிக்கெட்லாம் எடுத்துடுறோம். நம்ம எடுத்தது வந்து இந்த டிக்கெட்டு, அந்த இது இன்னொன்னு இருக்குது, மெட்ரோ டிக்கெட்டு. ஆனா சாதா ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நிக்கிறோம். பாப்பா வந்து ஒரு சப்வே உள்ள இறங்கி அது மெட்ரோவுக்கு போகுது. நான் அப்படி போய் எங்க பாப்பா போச்சுன்னு அப்படி பாத்துட்டு வரதுக்குள்ள நீ உன்னையும் காணும். ஐயோ இதுங்க 2 எங்கடா போச்சுங்கன்னு சொல்லி உங்களை தேடி சுத்திட்டு அப்புறம் கேட்டு கண்டுபிடிச்சு மெட்ரோ எப்படி வர்றதுன்னு கேட்டு கண்டுபிடிச்சு போய் மெட்ரோ கிட்ட நிக்கிறேன். நீ ஒரு பக்கம் நின்று சோளம் சாப்பிட்டுங்கிற, பாப்பா ஒரு பக்கம் உட்காந்து சோளம் சாப்பிட்டுங்குது. என்ன விட்டு வந்துட்டீங்கன்னே, உனக்கு மெட்ரோ வரதுக்கு வழி தெரியாதா அவனுக்கு அப்படின்றீங்க. அப்புறம் தூக்கம் கலைஞ்சிச்சு. எதுக்கு அது வந்ததுன்னே தெரியல. இது ஒரு கனவு. ஆமா, சோளம் சாப்பிட்டு எதுக்கு இந்த கனவு என்னன்னா, என்ன தனியா நிக்க வச்சிட்டீங்க, அங்க ஓடி போயிட்டீங்க 2 பேருமே. அப்ப நீ என்ன சொல்ற, என்ன தனியா தவிக்க விட்டு நாங்க 2 பேரும் போயிடுவோன்ற? அப்புறம் எந்த மீனிங்ல பேசுற நீ? எனக்கு வழி தெரியல, வழி தெரியாம நான் நின்னுகிறேன். நீங்க சோளத்தை பார்த்தோன்னா ஓடியான்ட்டீங்க 2 பேரும்ன்றேன். திங்கறத பார்த்தோன்னே ஓடிட்டோம். ஆமா, அதுதான் சொல்றேன். எதுக்கு ரேஞ்ச் உட்காந்து யோசிச்சேன், எதுக்கு சோளத்துக்காக பாரு எவ்வளவு கேவலம். ஒரு சோளம் தின்றதுக்கு 2 பேரும் விட்டு ஓடியாந்துக்கிறீங்க. மென்டாலிட்டி எப்படி இருக்கு நீ யோசி. நீதான் எங்களை பத்தி அப்படி யோசிச்சிருக்கிற. நான் எங்க யோசிச்சேன், என்னால ஏன்ச்சு என்னடா கனவு இது, கான்செப்டே இல்லாம ஒரு மெட்ரோக்கு போறதுக்கு நம்மளுக்கு வழி தெரியாதா, இதுங்க எதுங்க இப்படி போச்சு, அப்படி அவையா அப்படி போனா என்ன கனவு இது அப்படின்னு யோசிச்சுட்டு. என்னப்பா வேலைக்கு ஆகலையா? பை 1 கெட் 2 ஓடியான்ட்டியா? ஓ இதெல்லாம் தான் பை 1 கெட் 2வா? இதை பாரு, இது என்ன பிரைஸ்ன்னு. இது மாதிரி நீ ஏற்கனவே வச்சிருக்கல. இது வாங்கினா 2 ஃப்ரீயா? ஓ அதுக்கு தான் இப்போ இறங்கி ஓடியாந்தியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கிட்டே வந்து இங்கே ஒரு அவுட்லெட் இருந்தது. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தேன். நானும் இந்த போர்டை வந்து நிறைய இடத்துல பார்த்தேன், இந்த பை 1 கெட் 2 ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவுட்லெட்டே அப்படிதான் கொடுத்துருப்பாங்க போல அப்படின்னு நினச்சி இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நினச்சேன். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது 2 இதுதான் வச்சிருக்காங்க. அது என் சைஸ் கிடையாது, ஃபுல்லா எஸ், எக்ஸஸ், எல்லு அவ்வளோதான் இருக்குது. 2 ரேக்ல ஒரு 40-50 துணி தான் இருக்கும். அதை எப்படி நான் செலக்ட் பண்றது? வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி தான். ஆனா அங்க வந்துட்டு என்னன்னா நிறைய வந்து நியூ கலெக்ஷன்ஸ் தான் போட்டிருக்காங்க. நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு காஸ்ட்லி தான். அது ஏதாவது ஆஃபர் டைம் வரும், அந்த டைம்ல போய் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நீங்க எரேஸ் பண்ணிடுங்க. போறவங்க போய் பாருங்க, எஸ், எம், எல் இருந்தீங்க அப்படின்னா போய் பாருங்க, அதுவுமே கம்மி கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈவினிங் ஆயிடுச்சு, இப்போ வெளியில கிளம்பியாச்சு. ஊர் சுத்துறதெல்லாம் போதும். இந்த வீட்டில் ஒழுங்கா பூவா சமைச்சு சாப்பிடணும்ல, அதுக்கெல்லாம் வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் என்னன்னா கொஞ்சம் லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் அந்த அக்கா கேட்டாங்க. லைசாலாம் இல்லை என்னது துடைக்கிறதுக்கு அப்படின்னாங்க. கொஞ்சம் எல்லா திங்ஸையும் வாங்கலான்னு சொல்லிட்டு இங்கே போகிறோமா இல்லை தாம்பரம் போகிறோமான்னு தெரியல, ஏன்னா இங்கே பார்க்கிங்கே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், என்னப்பா சர்ப்ரைஸ் கொடுத்துட்டான் மௌலி உனக்கு? ஆமாம், காது கேட்காதான்னு பின்னாடி வந்து நின்று அவன் ஜிம்முக்கு போயிட்டு நேராக எங்களை பார்த்துட்டு இந்த வழியில் கத்தனானாமா. நான் இவனுக்காக நாங்கள் சரி இவங்கிட்ட சாவி இல்லையேன்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணின்னு இருந்தோம். இவன் வருவான்னு பார்த்தா கட்சியில் இவன் நேராக ஜிம்ல இருந்து கிளம்பி எங்களை பார்த்துட்டான். அங்கேயே ஆப்போசிட்ல எப்பவுமே கியா கார் போனா பாப்பா பிரின்ஸ் நம்ம காரான்னு பார்ப்பேன். இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் பார்க்கும்போது புக்கு, நோட்டு, கலர் பென்சிலாக பார்க்கும்போது சின்ன குழந்தைங்க வேலை ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது இப்படி இந்த நோட்டு, பென்சிலு. ஆமாம்,
அவங்க என்னாச்சும் வந்தா பென்சில் வாங்கு, பென் வாங்கு, நோட்டு வாங்கு. அட்டை போடுறதுக்கு இருக்கு, எல்லாம் ஞாபகம் வருது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இது ஸ்கூல்ல திறக்க போது அது ஒரு காமெடியாக இதெல்லாம் பார்த்தா. நீ அந்த கன்னுலாம் வாங்குவியா, ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இது ஒரு ஸ்டிக்கரா? இல்லடா, அந்த ஃபெபி கன் மாதிரி இருந்தது, கம்முலாம் வாங்கிட்டு வந்தியா? அதான் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எடுத்து பாருங்க. பைக் ஸ்டிக்கரு, பென்டன் ஸ்டிக்கரு. ஆமா, இதெல்லாம் வாங்கின்னு கிடப்பான். எல்லாம் சின்ன வயசுல வாங்கி ஒட்டுவேடா. பென்டன் டபுள்யூ தான் வாங்கி ஒட்டுவேன். பிடிச்சவங்களாம் பிடிச்ச சப்ஜெக்ட்ல நோட்ல ஒட்டுவேன், பிடிக்காத அப்படின்னா பிடிக்காத சப்ஜெக்ட் நோட்ல ஒட்டுவோம். அதெல்லாம் வந்து யாருக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ படிக்கிற சின்ன வயசுல பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு இங்க வந்தோன்னு உனக்கு? எல்லாம் பார்த்தா ஞாபகம் வருது. சூப்பர் மார்க்கெட்ல இருந்து இந்த நோட்டு செக்ஷன், பென் செக்ஷன்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வரும். தோணுச்சு. நான் வேற ஒரு ஆர்டிஸ்ட். சின்ன வயசுல இருந்து 3-4 நோட்லாம் வரைவேன். அந்த நோட்டே தூக்கி போட்டுச்சு. ஞாபகம் இருக்காது. சரி, ஆர்டிஸ்ட் இப்போ என்ன நல்லா எடுத்துக்கிற? பென்சில், ஸ்கேல், எதுக்கு எத்தனை தெரியல, வாங்கி வச்சுக்கலான்னு தோணுச்சு. பள்ளி பருவம் ஞாபகம் வந்து சரி வாங்குவோம் நம்ம சொல்லிட்டு வாங்கி வச்சாச்சு. அவ்வளோதான். நம்ம வாங்கிட்டு வந்ததுலாம் சப்பலாங்கோல் போட்டு உட்காந்துன்னு சுற்றி வர வச்சுக்கிட்டு. ஆமா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நாளையிலேருந்து எல்லாத்தையும் என்ன சமைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கணும். நாளைக்கே நம்மளுக்கு வேலை இருக்குது, வெளில போவோம். காலையில சாப்பிட்டாலும் போவோம், இப்போ நைட்டு சாப்பிடணும்ல. ஆமா, எவ்வளோ நேரம், 2 நேரம் இருக்குல்ல இடையில. நைட்டு வந்து வேலை நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இப்படி வேலை இப்படி நிறைய வந்ததுன்னு எனக்கே தெரியல. ஊர் சுத்தினே இருந்தோம், எந்த வேலையும் செய்யல. அதான் இதெல்லாம் இப்போ நாளைக்கு போகிற வேலையெல்லாம் டூர் போகிறதுக்கு முன்னாடியே போக வேண்டியது ஒர்க்கு ஃப்ரெண்ட்ஸ். அது கடைசியில் நாங்கள் என்னால் பண்ண முடியல. அதை நார்மல் லைஃப்க்கு எப்போ ரொட்டீன் வரும்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பெண்டிங் ஒர்க்கு, அவ்வளோ வேலை, தூக்கமின்மையா ஏதோ ஒரு கன்றாவி தூக்கம் இல்லை, அவ்வளோதான். ஜோரம் அடிக்கிற மாதிரி இருக்குது. டெய்லி வந்து ஒரு டோலோ 650 போட்டுக்கிறேன், வேற வழி இல்லையே. வேற என்ன பண்றது? சரி, இங்க இருக்கிற டப்பாவெல்லாம் எடுத்து கொடு பார்ப்போம். இந்த பக்கம் இருக்கிற டப்பாவெல்லாம், ஆர்கனைசர் டப்பா, ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் டப்பா. ஃப்ரிட்ஜில் மாங்கன்னு தொடச்ச யாரோ தண்ணி ஊற்றிட்டீங்க. தண்ணி அதில் வரல, நீ ஏதோ நோண்டி விட்ட அதை. அதனால தான் போட்டு அமுகுனா. அப்புறமா ஃபஸ்ட்டு ஐஸ் கட்டி வந்துச்சு, அப்புறம் பார்த்தா மோடு மாதிரி இருந்தது. இந்த மோட்லேருந்து இவன் மாற்றி வச்சுருக்கிறான் மோலி. அவன் குடிக்கிறதுக்கு பண்ணியிருப்பான், அதை திருப்பி மாற்றலாம். என்ன வேணும்? ஆர்கனைசிங் டப்பா, ஆல் டப்பாஸ், எம்டி டப்பா. இந்த லெமன் ஆல்ரெடி 4 இருக்குது, ஆல்ரெடி 4 இருக்குது. இன்னொரு 4 வேறு வாங்கி வந்துக்கிறேன். அது அங்கே என்னால் போக முடியாது, தாவிட்டு போகணும். அதனால் நீயே எடுத்துடு. அப்படி நவுந்து போனீங்கன்னா ஈஸியாக நீயே எடுத்துக்கலாம். அதுக்கு உனக்கு 4 பேர் வேலை செய்யணுமாங்க நீ செய்கிற வேலைக்கு. இன்னும் 2 தான் எடுத்தாங்க, தான் அத்தனை டப்பா இருக்குது. நீ ஒன்றும் பெருசாக வெஜிடபிள்ஸ் வாங்கலப்பா. என்ன வெஜிடபிள் வாங்கின சொல்லு பார்க்கலாம்? ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காய், 2 சவு அதானே வாங்கினேன். அதெல்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். பெருசா ஒன்று வாங்கினேன். கேரட் வாங்கல, பீன்ஸ் வாங்கல. பீன்ஸ் இருக்கு, கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய் இருக்கு ஆல்ரெடி டப்பா. கேரட் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், பீன்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். கொத்தமல்லிக்கு வலிக்காதா? இப்படி போட்டு முறுக்குறியா கொத்தமல்லிய? அப்புறமா களி எடுக்கும் போது தான் கழுவி வைக்கணும், இல்லைன்னா கழுவி வச்சுப்பேன். கழுவுறதுக்கு நேரம் இல்லை, அதனால இதை வச்சுட்டு அப்புறமா எடுக்கும் போது எல்லாம் கழுவி காய வச்சுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே காஞ்சி வதங்கி கிடக்கு வெயிலுக்கு. இது எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. இப்போ அது காலையில் போயிருந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். மத்தியானம் நீ கடைக்கு போகவும் ஃப்ரெஷ்னஸ் கம்மியாயிடுச்சு, வெயில்ல வதங்கிடுச்சு. இங்கே பாரு, என்னது இது? இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு எல்லாமே. ஆமா, வீடு ரெடி ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாலே வீடு ரெடியான மாதிரி தான். ஆமா, சமையல் ரெடி ஆயிடணும், சமையலுக்காக ரெடி ஆயிருக்குது. எப்ப பார்த்தாலும் டக்கு டக்கு நம்ம எடுத்துக்கலாம்ல எல்லாத்தையுமே. ஊர்ல இருந்து வந்து 2 நாளுக்கு இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ப்ரெஷர் மோட்டர்னால லீக் ஆகுது. ப்ரெஷராக வருதுன்றதுனால லீக் ஆகுது. அதனால வால்வு அப்பப்போ கீழே லாக் பண்ணி வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. வேலை இல்லை அப்படின்னா ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்கு. இல்லைன்னா ஒழுங்கினா இருக்கு. ஒழுங்குறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது கை கழுவுறதுக்கு நான் பாத்திரத்துக்கு தண்ணி குடிச்சு வச்சுப்பேன். என்ன பண்ணுறது, ஒன்று இது பண்ணால் ஒன்று செட் ஆக மாட்டேங்குது பார்த்தீங்களா?
சரி ஓகே. அடுத்தது வந்து வெங்காயத்தை உரிச்சு வைக்கணும். இதெல்லாம் எடுத்து வைக்கணும். இதெல்லாம் எடுத்து வை, நீ எடுத்து வை. வெங்காயத்தை எதுக்குப்பா இப்பவே எதுக்குப்பா உரிச்சு வைக்கிற? அவசரத்துக்கு ஆகும்பா. எனக்கு அப்புறம் சோம்பேறித்தனம் ஆயிடுப்பா. அந்த டைம்ல எடுத்து குடிக்கிறதுனா அவ்வளவு காண்டா இருக்குது. இப்ப நான் உரிச்சு டப்பால போட்டு குடிச்சிட்டேன்னு. சரி இப்ப நைட் என்ன டின்னர் பண்ணலாம்னு இருக்கிற? நைட் வந்து இட்லி தோசை தான். மாவாயில இருந்த அதனால இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு உன் கத்திரிக்காய் பஜ்ஜியை மட்டும் செஞ்சிடாத தயவு செய்து. கத்திரிக்காய் பஜ்ஜி செய்யல, வேற ஏதாவது செய்வேன். தக்காளி தொக்கு கூட செய். தக்காளி சட்னி மாதிரி ஏதாவது செய்யும். இல்லைன்னா இது வேர்க்கடலை சட்னி அந்த மாதிரி ஏதாவது அடிச்சுக்கணும். இல்லைன்னா இது செய்யுது. இப்படி எடுத்து வைப்பா. என்னது? இட்லி பொடி. ஓகே. எனக்கு ஓகே, அவனுக்கு ஓகே இல்லையா? ஓகே இருக்காது. அவனுக்கு தான் கிரில் வாங்கி வரல. ஆமா. அதனால அதுலயே போகணும். அதையே சாப்பிட்டு படுத்துப்பானா? அவார்டு இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் அவார்டு கொடுக்க மாட்டானுங்கப்பா. எதுக்கு? டிஃபன்லாம் ஒன்றும் வேணா, அதான் கிரில் வாங்கின்னு வரல, கிரில்ல சாப்பிட்டு படுத்துப்பான் அப்படின்னு. போதும், அதுக்கு மேல என்ன சாப்பிட போகுது? ஜிம்முக்கு போறதுனால 4 நாளைக்கு மிதிப்போம். ஆமா. அவ்வளவுதான். 4 days அப்படிதான் பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு என்னமோ முட்டையை வைப்பான், முட்டை பண்ணுவான், சிக்கன் பண்ணுவான். அவனே சாப்பிட்டு இருக்கான். பசி கொடுமை தான். காலையில எழுந்துச்சு டிஃபன் யாரும் கொடுக்கல, என்னடா இதுங்க காப்பி கூட குடிக்கலையான்னு கேட்கலையே அப்படின்னு உட்கார்ந்து இருந்துக்கிறான். 12:30 தான் ஏஞ்சாவன். இல்லையா, அப்புறம் காப்பி நான் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். காஃபி போட்டு குடிச்ச உடனே தான் அதுக்கப்புறம் போயிட்டு முட்டையை போட்டு இது பண்ணிட்டு வந்துக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டுல சமையலுக்கு எல்லாம் தடன் கூடலாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஏன்னா நாளையில இருந்து கடை சமைக்க ஆரம்பிச்சுங்க. சீக்கிரமா நீங்களும் எல்லாரும் ஸ்கூலுக்கு எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் திறக்க போது இல்ல, ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் வந்து ஊர்ல இருந்து வந்து எல்லாத்தையும் சமைக்கிறதுக்கு நார்மல் ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகுது. ஏன்னா மௌலிக்கு வந்து இப்ப காலேஜ் லீவு. இப்ப காலேஜ் முடிஞ்சது இல்ல, அடுத்த காலேஜ் தான் பார்க்கணும். இன்னும் காலேஜ் தேடுற வேலையை பார்க்கணும். கொஞ்சம் அடுத்தது ஊர் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்னென்ன பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இந்த மாசம் அதெல்லாம் போயின்னு இருக்கும். அப்படி செலவு மேல் செலவு அப்படிங்கிறது தான் இந்த மாசம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் அப்படிதான். இந்த மாசம் எல்லாருமே எல்லாரும் பணத்தை ரெடி பண்ணி ஃபீஸ் கட்டுறதுக்கு ரெடி பண்ணி நிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு காலேஜ் கட்டுறவங்க காலேஜ் கட்டுவீங்க. அந்த மாதிரி நிறைய எல்லாரும் ஸ்கூல் ஃபீஸ் தான் நிறைய இருக்கும் நினைக்கிறேன். ஆமா, ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், மொத்தத்துல ஃபீஸ், எஜுகேஷனல் ஃபீஸ், அதுதான் வந்து எல்லார் வீட்லயும் ஓடிட்டு இருக்கும். இந்த ஜூன் மாசம் அப்படி கையை கடிச்சுன்னு இருக்கும்.